திமுக மட்டும்தான் மக்கள் நம்புவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் சொல்றதை செய்கிறார். மற்றவெல்லாம் சொல்லிட்டு போயினே. இவனுங்க அடித்த ஒவ்வொரு ஆளுமே சாதாரண ஆள் இல்லை, எல்லாமே டான்க தான். இன்றைக்கி எல்லாம் மண்ணுக்குள்ளே போய் கிடக்கிறாங்க எடுத்தவங்கெல்லாம். அதனால அதெல்லாம் ஒரு வித்து துப்பாக்கி. எதிர்கட்சியில் இருக்க யாருமே பெர்ஃபெக்டானவங்களா இல்லை, எல்லாருமே நிச்சயமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் வருவார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் திராவிட மாடல் 2.0 தொடங்கும். அவங்க கொடுத்த நலத்திட்டங்களும் அவங்க போதிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காட்டா கூட அவங்க ஓரளவுக்கு அவங்களுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு போதைப் பொருளாக இருக்கட்டும், சில வழக்குகள், இந்த மாதிரி வழக்குகள் அவங்க பூர்த்தி செய்யாட்டா கூட அவங்க ஆனால் ஓகேவாக தான் இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சியில் இருக்க யாருமே பெர்ஃபெக்டானவங்களா இல்லை, எல்லாருமே மத சார்பற்று மத நல்லிணக்கத்தை முன்னிறுத்தி யாருமே பேசுகிறது கிடையாது. அதனால் பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. திரும்பவும் திமுக தான் வரும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே மத நல்லிணக்கத்தை எதிர்பார்க்குறவங்க. அதனால் திரும்பவும் டிஎம்கே தான் வரும். 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் அது சொன்னீங்கன்னா அது ஏன்? வழக்கம் போல தர்மத்துக்கு தான் வெற்றி. யார் பாது தர்மத்துக்கு அது யார் பக்கம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தெரியலையே ராஜா. இன்னைக்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மகளிருக்கான திட்டங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக பாராட்டும்படியா இருக்கு. அதாவது ஒரு படி கலைஞரை விட இவர் ஒரு படி மேலே போயிட்டாருங்கிறது என்னுடைய கணிப்பு. இவங்களால நீங்கள் என்னென்ன பயன்கள் அடைஞ்சீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க. பயன்கள் நம்ம அடையணும்னு தேவையில்லை சார், மக்கள் கீழ்த்தர மக்களுக்கு தான் போய் சேரணும். என்ன மனுஷன். அதாவது இந்த மகளிர் திட்டம்லாம் வந்து ஒரு சாதாரண திட்டம் கிடையாது. மகளிர் அதே மாதிரி விடியல் பயணம் இந்தியாவிலேயே வந்து இவரை பார்த்து தான் மற்றவங்க போட்டாங்க. தொகுதிகள் பிரித்து கொடுத்ததில் வந்து சரிசமமான நிலையை அவங்க முன்னிட்டு நடத்துங்கன்னு எல்லாரும் அது உண்மை. அதாவது இத்தனை கட்சியும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு பான்பு, யாரையும் விட்டு கொடுக்காம ஒரு கட்சி கூட விலகலை. கமலஹாசன் சார் கூட ஆதரவு தரேன், அந்த 2 சீட்டு வந்து உதயசூரியன் நிற்கணும் அப்படின்னோன்னா அது இது பண்ணிக்கிட்டு வேணாம் நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தரோங்கிற அந்த அணைச்சி போகிற ஒரு பான்பு வந்து எல்லாத்துக்கும் சிறப்பாக பிடிச்சிருக்கு. அந்த மனசு இருக்க அதான் கடவுள். புதிதாக வந்து தேமுதிக தொகுதிகளுக்கு அதிகமாக கொடுத்தது, கம்யூனிஸ்டுக்கு குறைத்தது, அது வந்து ரொம்ப பெரிய சர்ச்சையாக. அப்படி கிடையாது. இந்த 2016 எலெக்ஷனில் 1% தோத்தாங்க டிஎம்கே, ஞாபகம் இருக்கா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. அது மாதிரி இழந்துடக்கூடாது, புரியுதுங்களா? அந்த 1% இருந்திருந்தால் அன்றைக்கி வந்து அவங்க ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அந்த 1% வழி வந்து என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்து இவங்களை கூட்டணி சேர்த்துக்கிட்டாங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. எதிர்கட்சி தலைவராக அளவுக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லைங்க. என்னுடைய கணிப்பு 212 சீட்டு டிஎம்கே. அரசியல் வந்ததுனால அரசியலுடைய வாக்குகள் சிதறல் நடைபெறுது. அப்புறம் அவர் பெரிய மாற்றத்தை உண்டு கொடுத்தான்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் வானத்தில் வந்து மின்னல் வருது பார்த்தீங்களா, அது மாதிரி. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அதாவது டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அது 75 வருஷ கால ஒரு அனுபவமானது. இவனுங்க அடித்த ஒவ்வொரு ஆளுமே சாதாரண ஆள் இல்லை, எல்லாமே டான்க தான். இன்றைக்கி எல்லாம் மண்ணுக்குள்ளே போய் கிடக்கிறாங்க எடுத்தவங்கெல்லாம். அதனால அதெல்லாம் ஒரு வித்து துப்பாக்கி. எவ்வளவோ பேரை பார்த்தவனுங்க. என் பேர் PKR இளங்கோவன், ஆவின் வடசென்னை டீலரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் அசைக்க முடியாத, எந்த விதமான இதையும் செய்ய முடியாது. யாராலையும் அழைக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து தலைவர் கலைஞர், எங்களுக்கெல்லாம் டாக்டர் கலைஞர் தான் பெரிய ஆளாக நினச்சோம். ஆனால் எங்கள் கலைஞரை விட இந்த வாட்டி எங்கள் தளபதி ஸ்டாலின் முன்னணி போயிட்டார். ஏன்னா அவர் வந்து ஆண்களை மட்டும் தான் கவனிச்சார். ஆனால் இந்த வாட்டி எங்கள் தளபதி பெண்களை முதலிடம் கொடுத்து அந்த பெண்களுடைய வாழ்வுக்காக கொடுக்கறனால தான் இவர் இந்த வாட்டி முதல்வராக போய் உட்கார போறாரு. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. இவர்களுடைய கூட்டத்தை யாராலையும் அடக்க முடியாது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ இயக்கங்கள் வருது போகுது, எத்தனையோ இயக்கங்கள், எத்தனையோ நடிகர்கள். ஆனால் எல்லாத்தையும் முழுங்கி சாப்பிட்டுட்டு திமுக இன்னைக்கு வெல்வோம் என்ற இதில் நிற்கிது. அதனால் எல்லா இடத்துலையும்
கிட்டத்தட்ட 200க்கு மேலே தான் இந்த வாட்டி சீட்டு அவர் தளபதி ஸ்டாலின் பிடிப்பார். திமுக வந்து தொகுதி பிரித்து கொடுக்குறதுல வந்து கடைசி நேரத்தில் வந்து அதிருப்தி எல்லாருக்கும் அது எல்லா இயக்கத்துலையும் அதிருப்தி இருக்க தான் செய்யும். இந்த வாட்டி அவர் சூப்பராக போட்டிருக்காரு. அதாவது எப்படி பேசுறதுன்னா 60 எம்எல்ஏ புதுமுகத்தை அறிமுகம் கொடுக்குறாருல, இது ஜெயலலிதா பாணி இது. அதாவது அவர் தான் வந்து எப்பயுமே யாராக இருந்தாலும் சீட்டு கொடுப்பாரு. இதை வாட்டி அதிலே ஒரு புதிய யுகத்தை பண்ணுறாரு. இளைய தலைமுறைகளை வந்து முன்னணி கொண்டு போய் இந்த 60 சீட்டு வராங்களே அவங்களாம் நாளைக்கு நல்லா வேலை செய்யக்கூடிய இளைஞர் இதாக இருப்பாங்க. அதனால் மக்கள் மத்தியில் வந்து இன்றைக்கி திமுக பெரிய பலம் வாய்ந்த சக்தியாக இருக்குது. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். எதிர்க்கட்சி தலைவருக்கு யார் தகுதியானவங்க? எதிர்க்கட்சியாக வர்றதுக்கு இனிமேல் யார் இருப்பாங்கன்னு தெரியல, தேடி தான் பிடிக்கணும். பேரு, டோர் நம்பரு, அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியாக கண்டுபிடிச்சு சொல்லுவேன்ல. எடப்பாடிக்குன்னு ஒரு தனி மரியாதைகள். ஜெயலலிதா பிள்ளை 42% ஓட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஜெயலலிதா இறந்த உடனே 22% ஆகிப்போச்சு. அதனால தான் இப்போ எல்லாத்தையும் போய் அவர் தொங்குறாரு. தொங்கி வான எவன் போகிறான் குறுக்க இந்த கௌசிக் வந்தான். ஒன்றும் இல்லை, நம்ம விஜய் எடுத்துக்கோங்களேன். ஆட்சியில் அதிகாரம் தரேன், பதவியில் தரேன், பங்கு தரேன். எந்த இயக்கமாவது ஒரு இயக்கம் போயிருக்கா? ரசிகர் மன்றம் எல்லாம் போக தான் செய்யும். ரசிகரை வந்து ஓட்டு போட்டு ஆட்சி பீடத்தை போய் உட்கார்ந்ததா சரித்திரம் கிடையாது. எம்ஜிஆர் ரசிகர் போட்டான்னா பாமர மக்கள் ரோட்டில் பிளாட்பாத்தில் இருக்கிறவன், ரிச்சா ஓட்டுறவன், என்னது செருப்பு தைக்கிறவன் முதற்கொண்டு எம்ஜிஆருடைய ஆதரவு. அந்த மாதிரி ஆதரவு இவர் கிடையாது. சவால் விடும்போது ரொம்ப சாக்கிறதையா விடணும். திமுகவுக்கு வந்து நல்லது எதுனா தாவேக்கா வந்தது. திமுக வாக்குகள் சதறி அங்கே போய் திமுக வாக்கு ஒருத்தன் கூட நீங்கள் இதெல்லாம் எடுத்து பாருங்கள். திமுகக்காரன் அதில் போட மாட்டான். நான் இப்போ கூட 2 பேர்கிட்ட கேட்டேன், யாருக்கு போடுவீங்கன்னு கேட்டேன். நான் வந்து இதுவெல்லாம் நோட்டாக்கு போட்டேன், இந்த வாட்டி நான் விஜய்க்கு போடுறேன்றான். ஒருத்தனை கேட்டால் நான் எடப்பாடிக்கு போட்டேன், நான் விஜய்க்கு போடுறேன். என் காதால் திமுக ஒருத்தன் கூட போய் நான் விஜய்க்கு போடுறேன்னு இன்னும் இதுவரையிலும் கேட்கல. கிராமத்தில் போய் பாருங்கள், ஜோல்னா பையன் பிடிச்சிட்டு பெண்கள் ரோட்டில் போயிட்டே இருக்கு. ஒன்றும் தெரியாத நைஸாக போய் நம்ம யாருக்கு போடுவேன், அவருக்கு ஸ்டாலின்னு சொல்ல தெரியல, கருணாநிதி பிள்ளைக்கு தான் போடுவேன் அப்படின்னு பெண்கள் சொல்லுது. அந்த அளவுக்கு அந்த வீட்டில் வந்து 6000 ரூபா மிச்சம் பண்ணுறாங்களாம் பஸ்ஸுக்கு. இன்னும் வந்து இதெல்லாம் வேறு யாரும் நம்ப மாட்டாங்க. திமுக மட்டும்தான் மக்கள் நம்புவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் சொல்கிறத செய்கிறார், மற்றவெல்லாம் சொல்லிட்டு போயினே இருப்பான். திமுக ஆட்சியில் வந்து போதைப் பொருள் அதிகமாக கடத்தல். இது வந்து உலக வரலாற்றில் இந்தியாவில் இன்றைக்கி நேற்று இல்லை, இன்றைக்கி நேற்றா இருக்குது. கடந்த எவ்வளோ காலமாக இருக்குது, வெளிநாட்டில் இருக்குது, இங்கே இருக்குது. அதை வந்து கட்டுப்படுத்தி தான் இருக்கார். இப்போ அதே மாதிரி பாலியல் வன்கொடுமைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் நடவடிக்கை. இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கட்சிக்காரன் ஞானசேகர் உள்ளப்படா 23 வருஷத்துக்கு தண்டனை வாங்கி கொடுத்தார்ல. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிறப்பான விஷயம்னா அனைத்து கட்சிகளையும் இன்னைவெல்லாம் ஓரணியில் வச்சுருக்காருல, இதை வந்து வைக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு குணமாக இருக்கும். கம்யூனிஸ்ட் ஒரு குணம் இருக்கும், திருமாவளவன் ஒரு குணம் இருக்கும். எல்லாமே இன்னைக்கு அரவணைச்சு பிடிச்சிட்டு போயிட்டார்ல. அந்த கூட்டணி அமைக்கிறதுனால தான் ஜெயிக்க முடியும். இந்த தனி மனிதன் இந்த வாட்டியில் யாராலும் ஜெயிக்க முடியாது. கூட்டணி இருக்கிறதால ஜெயிப்பாங்க.